ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்புங்கய்யா. கடந்த எபிசோட்ல வந்து நம்ம வந்து மிதுனம் வரைக்கும் பார்த்துருந்தோம். எல்லாரும் ஆவல எதிர்பார்த்துருந்த ஒரு ராசி தான், அதுவும் கடக ராசி. சொல்லும் போதே நம்மளுக்கே நிறைய விஷயங்கள் கண்முடி வந்துட்டு போகுதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷமாவே சரியில்லைங்கய்யா. கோச்சார ரீதியாகவே கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளம். அது இல்லாமல் வாய்ப்புகள் தேடி இயங்கிட்டு இருக்காங்க. இருக்கிற பிரச்சனைலேருந்து எப்போ வெளியே வருதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த 2026 இப்போவாச்சும் நல்லா இருக்குமா அப்படின்னு ரொம்ப பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் தொடர் தோல்வி அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லுங்க ஐயா. கடகம் ராசி பஞ்சபூதத்தில் கடை ராசி. ஏன்னா 4 பூதத்தை வரிசைப்படுத்தினா நெருப்பு, நிலம், காற்று, நீர். மறுபடியும் நெருப்பில் ஆரம்பிக்கும். அப்போ நீரோட முடியுது. நீரால் தான் உலகம் அழியுது, நீரால் தான் உலகம் பிழைக்குது. நீரின்றி அமையாது உலகு. அப்போ இவங்களுக்கு வந்து ஆரம்பமும் இவங்களே தான், அழிவும் இவங்களே தான். நம்ம இதில் சொல்லும்போது சம்ஹார ராசி. சம்ஹார ராசி. அதனால் வந்து முக்கியத்துவம் பெறுகிறது. ஏனென்றால் எப்போவுமே ஒரு படம் பார்த்தா கூட கிளைமேக்ஸ் என்னென்னு தானே பார்க்கணும். அதை வந்து நெருங்குற ராசிங்கிறதுனால இவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம். வாழ்க்கையில் சாதனைகளுக்கு பஞ்சம் இல்லை இவங்களுடைய ராசிக்கு. சோதனையை கடந்து தான் அந்த சாதனையும் நடக்கும். அதுதான் கடகராசியினுடைய மகத்துவம். நீங்கள் சொல்கிற மாதிரி வருஷ பலன்கள் மாறுது வேற, அது ஒரு பக்கம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜென்ரலாக பேசணும் அப்படின்னா, இந்த நீர் ராசி வந்து குணத்தில் அமைதிங்க. மேஷராசி மாதிரி சீராது, ஆதிக்கம் செலுத்தாது. ஆதிக்கம் செலுத்தும், இது அன்பு வழி ஆதிக்கம், அது ஆணவத்தில் ஆதிக்கம். அது நெருப்பு, நெருப்பினுடைய தன்மை மேல் நோக்கி போகிறது தான். நீர் வந்து இப்படி பரவுறது தான். அதனால் இது வந்து ஒரு ஆறுன்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரன் ஒரு தாய்ப்பாசம். வற்றாத ஜீவநதி. வற்றாத ஜீவநதி. ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, ஜீவநதியாய் வருவார், அம்மாவை பற்றி பாடும்போது. அப்போ அம்மாவுக்கே அந்த கவிஞர்களுக்கு சந்திரன்கிற அந்த கணக்கு தான் வருது. எம்ஜிஆர் பாட்டு. அப்போ தாய்ங்கிறது சந்திரன், 4ஆம் இடம் என்பது தாய்ஸ்தானம் காலச்சக்கரத்துக்கு. அப்போ அது நதியினுடைய இருப்பிடத்தையும் குறிக்குது. எப்படி அமைச்சிருக்கு பாரு. அதனால கடகத்துக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் உண்டு. அதை வச்சு அவங்க பொழைச்சிக்குவாங்க. அந்த சூழ்ச்சி இருக்குல்லைங்க, அவங்க எல்லாம் தலைமை பொறுப்பு இருந்தாலும் அந்த இடத்துல போய் உட்கார முடியலையே. காலம் கடந்து உட்கார்றாங்க. நீங்க கடகத்தை பாருங்க, நிறைய பேர் நண்டு வலை. அதனால அது பலவிதமான காலம் பார்த்து, அது நேரம் பார்த்து அடிக்கும். அதனால பொறுமை, 1008 சோதனைகளை கடந்து தான் அவங்க சாதிக்க முடியும். அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையோடைய வெற்றியே இல்லைன்னு சொல்ல முடியாது. கடகம் வந்து கண்டிப்பாக வெற்றி. கடகத்தை வந்து சிம்மத்துக்கு நிகரா பார்ப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தலைமை பதவி. இப்ப ராசி மண்டலமே 2ஆ பிரிச்சிங்கன்னா, ராஜா சிங்கம்னா ராணி கடகம் தான். அதனால பெண் ராசிங்கிறதுனால நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா சிம்மம் வந்து ஓரளவுக்கு வேலை பார்க்கும், ஆனால் புகழ் எல்லாமே தேடி வந்துடும். பட் கடகம் அதை விட ஓவர் களத்துல இறங்கி வேலை செய்யும். பட் என்னன்னா அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது கொஞ்சம் ஏதாவது பக்கத்துல வரும்போது மிஸ் ஆயிருது. அதாவதுங்க, அத்தனைக்கும் காரணமாக இருந்து அமைதியாக இருப்பது கடகம். ஆனால் ஆதிக்கம் மட்டுமே செலுத்துவது சிம்மம். சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க. ஏன்னா சந்திரன் அதிபதியா இருக்கிறதுனால அந்த குணாதிசயம் வந்துடும். அதே மாதிரி இவங்க ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா ஐயா? அதற்கு காரணம் இந்த சம்ஹார ராசியில வந்து அவங்களுக்கு பிறக்கும் போதே சோதனைகள், களம் அமையறதில்லை. அருமையா சொன்னீங்க. வீரன், தீரன், பராக்கிரமன் எல்லாம் இருக்கு. களம் அமைந்தாதானே சாதனை காட்ட முடியும். அந்த களம் அமையாததுனாலேயே பல போராட்டங்களை சந்திச்சு வர்றாங்க. கடைசியில ஆறு எப்படி போய் கடல்ல கலக்குதோ அது மாதிரி ஒரு பெரிய சங்கமத்தை பயணிக்கிறாங்க. ஏன்னா நயவஞ்சகம் இந்த மாதிரி விஷயத்தினால இவங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்க இருக்கிற பூசம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு குரு பிறந்த நட்சத்திரம். இந்த குரு என்னது செய்வார், போதிப்பார், அவ்வளோதான். நல்லது, ஒழுக்கம், அதே மாதிரி கடமை உணர்வு, அமைதியாரு, ஆனால் அதாவது அறிவுரை சொல்கிற வேலை தான் பார்ப்பார். அதனால் வந்து எல்லாத்திலுமே கடமையும் கண்ணியத்தையும் காக்கக்கூடிய ஒரு இது நட்சத்திரம் அங்கே இருக்கிறதுனால இது வந்து கிட்டத்தட்ட ஆன்மீக பலம் பெற்ற ஒரு அமைப்பு. வேற வந்து கவர்ச்சிக்கு போய் இது பண்ணுறது இல்லை. ஆன்மீகத்துக்கு உண்டான பூசம் அங்கே இருக்கிறதுனால, அதே கடகத்துக்கு 8ஆம் இடம் தானே சனி வீடு.
அதனால் அந்த பூசம் வந்து அது என்ன ஜென்மத்திலேயே கர்மாவிலேயே என்ன வாங்கிட்டு வருதுன்னா அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிற அவஸ்தைப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற அந்த தலையெழுத்தை வாங்கிட்டு வருது. அந்த நேரத்துக்கு கரெக்டாக தசாபுத்திகள் மாறும்போது அவங்க வந்துடுறாங்க. வந்துடும். சிறப்பு சிறப்பு. இப்போ நீங்கள் பாருங்கள், 10ஆம் இடம் என்பது கடகத்துக்கு மேஷம். அப்போ என்ன அர்த்தம் சொல்லுது? 10ஆம் இடமே லக்னமாக 10ஆம் இடமே 1ஆம் இடமாக மாறுது இல்லை காலச்சக்கரம். கண்டிப்பாக. அதனால் இவர்கள் புகழுக்காக பிறந்தவர்கள். சிறப்பு. இப்போ கடகத்தில் பிறந்தவங்க அப்படின்னா ஒரு 2 பகுதியை நம்ம எடுத்துக்கோங்க. கடகத்தில் வந்து சில பேர்த்துக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்குது, நல்லா இருக்காங்க, நல்லா ப்ளசண்டான அவங்க நினைச்ச வாழ்க்கை கிடைக்குது. பல பேர்த்துக்கு வாழ்க்கை அப்படி அமையறது இல்லை. அதாவது திருமண வாழ்க்கையும் சரி, நிறைய விஷயங்கள்ல ஒரு உறவு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப தோல்வியை சந்திக்கிறாங்க. ஒரு என்ன இனி ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அசிங்கம் அவமானத்துக்கு ஆள் கொள்றாங்க. இப்படி நடக்கிறதுக்கான காரணம் ஏன்? அதுதான் விதி. இப்போ எப்போவுமே ஜோதிடத்தில் 12 ராசியிலையும் பிறக்கிறவங்களுக்கும் எல்லாருமே ஒரு ராசியில் பிறந்துட்டதுனாலேயே எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கிறதும் இல்லை, ஒரே அடியாக எல்லாருமே நெகட்டிவாக போகிறதும் இல்லை. அவங்கவுங்களுடைய விதி தீர்மானிக்குது. இது கொடுப்பினைன்னு சொல்கிறோம். இப்போ அந்த கொடுப்பினையை வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா இங்கே லக்ன புள்ளின்னு சொல்லக்கூடிய குரு, சனி, புதன் இந்த 3 பேர் நல்லா இல்லை அப்படின்னா தான் நீங்கள் சொன்ன மாதிரி அவஸ்தைக்கு ஆளாகிற ஜாதகர்கள். அது 3மே நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உச்சாணி கொம்பில் போகிறவங்க. நம்ம செக்ஷனில் அதிகமாக கமெண்ட் செக்ஷனில் போட்டோம், கடகராசி பிறந்ததுலேருந்தே கஷ்டங்க, பிறந்ததுல நான் வந்து பார்த்த கஷ்டம்ல யாருமே பார்த்துருக்க முடியாதும்பாங்க. ஸோ இது நினைக்கும் போதே என்ன இவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ அஃபெக்ட் ஆகிறாங்க? பாரம்பரிய ஜோதிடத்தில் கடகம் அப்படின்னா நீங்கள் சந்திரனை மட்டும் எடுத்துட்டு பேசுகிறாங்க, உள்ளே இருக்கிற நட்சத்திரத்தை பார்க்கறது இல்லை. உங்கள் கான்செப்ட் 4 to 12 நம்ம பார்க்கணும், பார்க்கணும். நம்ம லக்ன புள்ளி என்னன்னு பார்க்கணும்ல. கடகத்தில் இருக்கிற அவங்க வந்து குருவனுடைய புள்ளியில பிறந்தா குருவனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். பூசத்தில் பிறந்தா லக்ன புள்ளியோ ராசியோ நட்சத்திரமோ பூசத்தில் அமைஞ்சா சனியினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். ஆயில்யத்தில் பிறந்தா புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். இந்த 3 பேரும் நல்லா இருக்கணும்ல. நல்லா இருந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா. கெட்டு போச்சுன்னு வைங்க, 4, 8, 12 மாட்டிட்டவங்க தான் நீங்க சொல்ற அவஸ்தைக்கு ஆளாகிறது. ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு உண்டான யோகத்தையும் அவயோகத்தையும் நம்ம கணிக்க முடியும். இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது எப்படி நீங்க சொல்ல முடியும்? முதல்ல வந்து அந்த குழந்தையினுடைய ஆயுள், அது முக்கியம். ஆயுள் வந்து நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது சேஃப்டி. அதுக்கப்புறம் தான் யோகத்துக்கே பார்க்க போகணும். நீங்க எடுத்த உடனே அந்த யோகம் இந்த யோகம்னு சொல்லிட்டு அற்பாயுளா இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அந்த திசையே வராது. ஒரு திசை, ஒரு யோகம் இருக்குன்னா அந்த யோகத்தை செய்யக்கூடிய கிரகத்தினுடைய திசை வரணும். அந்த திசை வருவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு கண்டிப்பா அந்த யோகம் நடைபெறும். கண்டிப்பா. நீங்க கேட்குற யோகம்னா எதுக்கு யோகம்? பொருள் சார்ந்த விஷயமா, லகம் சார்ந்த விஷயமா? அந்த விஷயத்துக்கு வரணும். எப்பவுமே நம்மளுடைய சிஸ்டத்துல லக்னம் சார்ந்தது, லக்னம் சாராதது இந்த பகுதியும் இருக்கு, அகம் சார்ந்தது, புறம் சார்ந்தது இந்த பகுதியும் இருக்கு. இத்தனையும் வச்சு தான் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிற வார்த்தையை சொல்லணும். சும்மா யோக ஜாதகம்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பொதுவாக இன்னைக்கு எல்லாம் கேட்கறது பொருள் சார்ந்த விஷயம் தான், வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஆனால் நிறைய சில தாய்மார்கள் வந்துட்டு அகம் சார்ந்த வாழ்க்கை நல்லா இருந்தா போதும், அது வந்து அவங்களோட ஞானம் அந்த அளவுக்கு. இன்னைக்கு காலம் போற போக்குல இப்படி ட்ரெண்ட் ஆயிட்டாங்க மக்கள். அன்னைக்கெல்லாம் வந்து தொழில் கம்மியா இருந்தது, தொழில் வாய்ப்புகள் குறைவா இருந்தது. அன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னா நமக்கு இருக்கிறது போதும், ஆனா ஆயுள் ஆரோக்கியத்தோட நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழ்ந்தா போதும்னு அந்த சிந்தனை இருந்தது. இன்னைக்கு போட்டி யுகத்துல இந்த பொருளாதார போட்டியில வர 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 மக்களுக்கு இந்த கேள்வியே வந்து யோக ஜாதகம்னா பொருள் கிடைச்சா தான் அப்படின்ற அந்த எண்ணம் வந்துருச்சு. அது முக்கியம் இல்லை. முதல்ல வந்து 159 நல்லா இருக்கணும். சூப்பர். அந்த 159 இருந்தாதான் அருளும் இருக்கும், ஆனந்தமும் இருக்கும், ஆரோக்கியமும் இருக்கும். அதுக்கப்புறம் பொருள் தேடுதல் பண்ணிக்கலாம். பொருள் மட்டுமே ஆனந்தம் இல்லைங்கிறது உண்மையான விஷயம் தான். ஏன்னா பொருள் எல்லாமே நிறைய எத்தனை பொருள் தேடினாலும் கடைசியில வந்து நிறைய பேர் கோட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இறந்த மில்லியனர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள், உலகத்தர வரிசையில் இருந்தவங்கெல்லாம் அழிஞ்ச உடனே நான் வந்து இதில் வந்து திருப்திப்படலை, இந்த ஆயுள் விஷயத்தை கவனத்தில் வச்சு தான் அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது பொருளால் நான் வந்து பிறவியில்
நான் பெருசாக சாதிச்சு தான் நினைக்கலைங்கிற வார்த்தையை பதிவு பண்ணிட்டு போயிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது நாம் கேட்க வேண்டியது 159 3711. இது இருந்தால் உறவுகள் நல்லா இருக்கும், நமக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், அருளும் கிடைக்கும். அருள் இருந்தால் நமக்கு அடுத்த பிறவி அப்படின்னு போகும்போது நமக்கு தீமைகள் நெருங்காது. இப்போ நிறைய தீமைகள், கடுமையான நோய்கள், கடுமையான எதிரிகள் தொல்லை, இதெல்லாம் வர்றதே வந்து பொருள் சார்ந்து தான் வருது. ஆமா, ஏன்னா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் எவ்வளவு ஹாஸ்பிட்டல் உறவே கெட்டு போறதே பொருள்னால தான். இன்னைக்கு டைவர்ஸ் ஆகுறதே பொருள் சார்ந்து தான் டைவர்ஸ். இன்னைக்கு நம்பிக்கைன்னு ஒண்ணு இன்னைக்கு இல்லை இல்லைங்களா? முதல்ல இருந்த ஒரு நம்பிக்கை, இப்போ நம்ம தம்பி இருக்காரு, அண்ணன் இருக்காருன்னா அந்த பாசங்கிறதே இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனால தான் நான் பாவங்களை இயக்க சொல்றேன். நீங்க கிரகங்களை பார்க்காதீங்க, பாவங்களை பாருங்க. இப்ப கடகத்தை பொறுத்த வரைக்கும் சனி நல்லவர். நீங்க கடகத்துக்கு சனி கெட்டவர்னு நினைக்கக்கூடாது, பாவத்தை பார்க்கணும். பாவ ரீதியாக 159 தான் அவருடைய நட்சத்திரம் இருக்கு. அதனால சனியே உங்களுக்கு அருள் தருபவர், ஆனந்தம் தருபவர், ஆரோக்கியம் தருபவர், உறவுகளை தருபவர் அப்படி நினைக்கணும். உங்களுக்கு கெட்டவர்னு எடுக்கும் பொழுது 4, 8, 12 இருக்கிற நட்சத்திரத்தை எடுத்துக்கணும். ராகு தான் இருக்கிறதுலயே கெட்டது. அப்ப அந்த ராகு கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆயிடும். இப்போ சனி நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நார்மலாவே அவங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு ஆன்மீக சிந்தனைகள், இல்லை கோயிலுக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சாலே பண்ணிட்டே இருக்காங்க. தத்துவவாதிகளாக கூட இருப்பாங்க சில பேர். பார்த்தீங்கன்னா யோகிகள், சித்தர்கள், யோகிகள், யோக மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் எல்லா பக்தி மார்க்கத்தை விட தாண்டி நம்ம நிலையில் இருக்கவங்க கோயிலுக்கு போய் அந்த ரெகுலர் பூஜைக்கு போக மாட்டாங்க. இப்போ திருமூலர் சொன்னார் இல்லையா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயமாம், வள்ளர் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு அவங்களே யோக மார்க்கத்தில் போய்க்குவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சனி யோகிகள் வந்து இந்த கடகராசியில் பிறந்தவங்க யோகிகளானவர் இருக்காங்க. இப்போ நம்ம பூசத்தை ஏன் கொண்டாடுறோம், வள்ளலாறு அவதரிச்சது. அதனால பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குருவனுடைய நட்சத்திரம். அதனால ஆன்மீகத்துக்கு இதை விட ஒரு பெரிய ராசி கிடையாது. சில பேருக்கு நல்ல வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு, நல்ல சீரஞ்சிருப்பு, பொருளும் இருக்கு, அகம் சார்ந்த விஷயம் இருக்கு, பொருள் சார்ந்த விஷயமும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு வாழ்க்கை தலைகீழா மாறுது, தடம் புரண்டுறது அப்படின்னு சொல்றாங்க. அது எதனால நிகழ்றது? நீங்க சொல்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணணும். விதி நம்மளுக்கு வெறும் 5, 9 இருந்தா நாம போய் ஏதோ ஒரு மலையில திருவண்ணாமலையில போய் சாமியாரை உட்காந்துக்கலாமோ ஒழிய காசு இருக்க. வெறும் 5, 9 இருந்தா. ஆனா அதே பேலன்ஸ் பண்ணி இப்போ 3, 7, 11 கூடவே கொஞ்சம் 2, 4 இதெல்லாம் மிக்சடா இருந்தா நம்ம சாப்பாடும் கிடைக்கும், துணிமணியும் கிடைக்கும், உறவுகளும் நல்லா இருக்கும், கொஞ்சம் வசதி அந்தஸ்தும் இருக்கும். இது மாதிரி லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி போகிறது தான் உண்மையான லைஃப். சரி, இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது திசைகள் இருக்கு இல்லையா, ஒருத்தர் பிறந்தாச்சுன்னா ஒரு 4 திசை 5 திசை கடந்தே தீரணும் பிறந்ததுலேருந்து. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரம் ரீதியாக சந்திரன் நகர நகர தான் திசை நடக்கும். அதில் எப்போ 8, 12க்கு உண்டான திசை நடக்குதோ, 6, 8, 12க்கு உண்டான திசை நடக்குதோ அதில் ப்ராப்ளம் ஆகிடும். அப்போ அந்த திசை வருவதை பார்க்கறத தான் நாங்கள் பிறக்கும் போதே சொல்லிடுவோம். இந்த வயசு வரைக்கும் யோகம், இந்த வயசுக்கு மேலே திசை இப்படி இருக்கிறதுனால அப்போ நம்ம அகலக்கால் வைக்கக்கூடாது. இப்போ ஒருத்தர் 2, 6, 10 திசை போயிட்டுருப்பார். அப்போ 2, 6, 10ல் நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி நிறைய பிரான்ச்சு போட்டு தொழில் நடத்துவார், லாபங்கள் பெருகிட்டே இருக்கும். காலம்பூரா எனக்கு இது அப்படியே நிலைக்குன்ற அமைப்பிலேயே இருப்பார். ஆனால் அடுத்த திசை வரும்போது அது 5, 9 திசையாக மாறிடும். அது நம்ம அவங்கவுங்க ஜாதகத்தில் தான் தெரியும். ஜென்ரலாகவே கடகத்துக்குன்னு நான் எடுக்க முடியாது, கண்டிப்பாக பிறந்த நேரத்தை பொறுத்தது. அந்த 5, 9 திசை வந்து விட்டால் அப்படியே லாக் அவுட் ஆகி தடம்புரட்டு போயிடும். எத்தனை கம்பெனிங்க மூடு விழா பண்ணிட்டு நடுத்தருவுக்கு வந்தவங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நடுத்தருவில் நிறுத்துறது யோகத்தையும் கொடுத்து நிறுத்துறதுக்கு திசை பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணும். காலம் போனதுக்கு அப்புறம் தான் ஜோதிடம் பார்க்கவே வராங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா எங்கிட்டே பாருங்க. ஏங்க நீங்க நல்லா இல்லை அப்படின்னா எனக்கு ஏங்க இவ்வளவு கிடைச்சதும்பாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க. எனக்கு ஒரு 20லேருந்து 35 வயசு வரைக்கும் நான் கோடி கோடியாக சம்பாரிச்சேம்மா, ஆனால் இப்போ நல்லா இல்லை அப்படிங்கிற உயர்த்துக்க மாட்டாங்க. நான் அது சம்பாரிச்சேன் இல்லை, அப்போ எனக்கு அது யோகம் தானே எனக்கு கொடுத்துருக்கு, நீங்கள் எப்படி இதை எந்த விதத்தில் குறை சொல்லலாம் என் ஜாதகத்தைன்னு கேட்பாங்க. அதுக்குத்தான் நான் சொல்கிறேன், ஜாதகம் என்பது நம்ம திசைகள் மூலமாக மாறக்கூடியது. இப்போ மீடியமாக இருக்காங்கன்னு வைங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க,
ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டோ அல்லது ஒரு ப்ரைவேட்லேயோ ஒரு பொசிஷனில் வேலை பார்க்குறாங்க, ஒரு நல்ல சம்பளம், அதுக்கேற்றபடி ஒரு சொத்து பத்து வாங்கிட்டு செட்டில் ஆகுறது, இது மீடியம் வாழ்க்கை. ஆனால் ஒரு சிலருக்கு பிரம்மாண்டமாக தூக்கி விடுது இல்லைங்க ஒரு திசை. அப்போ என்ன ஆகுதுன்னா தலைகால் புரியறதில்லை. தான் நினைத்ததெல்லாம் சாதிக்கலாம், நான் வந்து யோகவான் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள ஊறிடுது. அப்போ என்ன ஆகுறாங்கன்னா திசை மாறுவதை கவனிப்பதில்லை. 2, 6, 10 திசை நடக்கும்போது சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க. 5, 9 திசை மாறின உடனே தலை குப்புற எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணி. ஸோ அதை வந்து நாம் அவங்கள புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் டெக்னிக்கலாக பேச வேண்டியதாக இருக்குது. என்றைக்குமே டெக்னிக்கலாக உங்களுக்கு பேசாமல் இந்த ஜாதகம் புரியாது. என்னுடைய நோக்கமெல்லாம் என்னுடைய இதை கேட்குறவங்க, என்னுடைய பதிவை பார்க்கக்கூடிய நேயர்கள் நிச்சயமாக கொஞ்சமாவது அடிப்படை நட்சத்திர சர்க்கியூட்டை தெரிஞ்சு, இந்த மாதிரி 4 பிரிவு இருக்கு இல்லையா, 4 பூதங்கள் இருக்கு இல்லையா, 3 பிரிவு இருக்கு இல்லையா, சரம் ஸ்திரம் உபயம், அதுபோக நமக்கு இந்த 4 பிரிவில் நமக்கு என்ன நடக்குதுங்கிற அந்த உணர்வு வரைக்குமாவது தெரிஞ்சுக்கணும். நமக்கு 2, 6, 10 நடக்குதா, 1, 5, 9 நடக்குதா, 3, 7, 11 நடக்குதா, 4, 8, 12 நடக்குதா, இவ்வளவுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது. அந்த புரிதலுக்காகத்தான் நான் வந்து கொஞ்சம் விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்கேன். அது மாதிரி என்னுடைய லைனில் புரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக அவங்களே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அவங்களே வந்து ஆழம் தெரியாமல் காலை விடுறதில்லை, சேஃப்டியாக இருந்துக்கிறேன். இப்போ நானும் கடகராசி, என் நண்பரும் கடகராசி, ஆனால் அவர் சூப்பராக இருக்காரு, நம்மளுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு வந்து அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு எனக்கு பிரச்சனைனா அவருக்கு பிரச்சனையாக தானே இருக்கணும், ஏன் அவருக்கு நல்லா இருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்பப்படுறீங்க? அதுதான் 2 நிமிட இடைவெளியிலேயே ஜாதகமே மாறியிருக்கு. அதனால் நாம் இந்த தளத்தில் பேசுகிறதெல்லாம் பொதுவாக பேசுகிறோம். கடகம்ங்கிற 30 டிகிரி ஏரியாவே பேசுகிறோம். நான் சொல்கிற அந்த 2 நிமிஷங்கிறத 2 நிமிஷ இடைவெளியில் பிறக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அந்த புள்ளி வந்து டிகிரி கணக்கில் நகர்ந்துருது. அப்போ 12 பாவத்துக்கும் 12 புள்ளி கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, புனர்பூசம் 4ஆம் பாவத்தில் கடகத்தில் பிறக்கிறதுக்கும் பூசம் 1ல் பிறக்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்குது. இந்த பூசத்தில் 4 பாதம் இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கே நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் சொல்கிறது அந்த ஒரு பாதத்திலேயே கிட்டத்தட்ட 4-5 பகுதியாக பிரித்து நான் சொல்கிறேன். அதில் டெப்த்தாக போய் பிரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு சாதக பாதகங்கள் மாறிடுது. ஆனால் பிறந்த ஜாதத்திலே அது தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளவு அட்வான்ஸாக நீங்கள் வந்து பார்க்குறீங்களோ, உங்களுடைய கொடுப்பினை தெரிஞ்சுக்கிறீங்களோ, அவ்வளவு புரிதல் உங்களுக்கு உண்டாகும். உண்டான உடனே சரி நமக்கு கொடுப்பினை இவ்வளவு தான், கொடுப்பினையை மீறி இதைத்தாங்க விதின்னு சொல்கிறோம். அப்போ விதியை மீறி ஒன்றும் செய்யாது. அதனால் நாம் வந்து நம்ம ஜாதகத்தினுடைய விதியை தெரிந்து கொள்வது கண்டிப்பாக அவசியம். அது தெரிஞ்ச பின்னால் இவங்களுக்கு வந்து பக்குவப்பட்டுக்கலாம். நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு தனி மனிதனும் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தாலும், ஒரே திசை நடந்தாலும், ஒரே புத்தி அந்தரம் நடந்தாலும் பாவப்படி வித்தியாசப்படுகிறார்கள். பாவம்னா புரியுதா, 12க்கும் 12 புள்ளி கிடைக்கும். அந்த மாதிரி வித்தியாசப்படும் போது நிச்சயமாக அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓகே, நாம் இந்த பர்பஸுக்கு பிறந்திருக்கோம், நாம் இதை அனுபவிச்சு தான் தீரணும்னு அவங்களுக்கே வந்து அது உள்ளுணர்வு கிடைச்சிரும். பட் கேள்வி என்னன்னா, எப்போ நான் விடுதலை ஆகும், இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்போ விடுபட முடியும், அதுக்கு நம்ம திசா புத்தியை பார்த்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா அவங்க பொதுவாக கேட்குறது என்னன்னா, இனியாவது இந்த நிலை மாறணும், கண்டிப்பாக இந்த நிலை வந்து கன்ஃபார்ம் மாறணும்னு ஐயாவின் விழிப்புணர்வாக சில விஷயங்கள் சொல்லுங்க ஐயா. ஆமாம், அதாவது அது காலங்கடந்து வந்தாச்சு, இனிமேலாவது நம்ம என்ன நடக்குங்கிறத பார்த்துக்கணும். இப்போ வந்து இது வரைக்கும் பார்க்கல, எப்போவுமே பிரச்சனைக்கு வந்த பிறகு ஜோதிடம் பார்க்குற முறை வந்து இப்போ மாறிட்டு வருது. ஜென்ரலாகவே நான் வந்து ஜோதிடத்தை தெரிஞ்சிக்க விரும்புகிறேன், என்னுடைய எதிர்காலம் அதில் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னு சொல்லும்போதே நான் என்னுடைய கஸ்டமருக்கு சொல்கிறதெல்லாம் எடுத்த உடனே இந்த 5 விஷயம்: ஆயுள், ஆரோக்கியம், தனநிலை, பொருளாதார நிலை, குடும்ப நிலை, அதே மாதிரி நமக்கு வந்து திருமண வாழ்க்கை, குழந்தை பேர், இதை சொன்னாலே போதும். இதை சொல்லிட்டு இந்த கொடுப்பனையில் ஒரு கிராஃப் கொடுத்துட்றது, இன்னென்ன பெர்சன்டேஜ் இது இதுக்கு இன்னென்ன மார்க் இருக்குது. ஸோ இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த தடத்தில் போங்க,
இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மெடிக்கலுக்கு அப்ளை பண்ணுறவங்களாகட்டும் அல்லது வேறு ஏதோ அப்போ வந்து இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆடிட்டிங், இந்த சார்ட் அக்கௌண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எழுதுகிறவங்கெல்லாம் நிறைய நாள் செலவு பண்ணுறாங்க. அவங்க வந்து அதில் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அது இப்போ சினிமாவில் அதே மாதிரி போகிறவங்க வருஷக்கணக்கில் போராட்டம் பண்ணுறாங்க. 20 வயசில் நுழைஞ்சு 40 வயசு 50 வயசில் என்ட்ரி ஆகிறவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்றது இதில் க்ளீனாக கிடைச்சிடும். இப்போ எங்கிட்ட வர்ற அந்த டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் வர்றதுலேயே கூட நான் சொல்லிடுவேன், இந்த இப்போ வந்து உங்களுக்கு வந்து 3-9 வேலை செய்யும். அப்போ வந்து வசனம் எழுதுங்க, எடிட்டிங் பண்ணுங்க, விஷன் அதுக்கு சரியாக இருக்கும், அதாவது விஷுவல் அதுக்கு சரியாக இருக்கும். அதே உங்களுக்கு டைரக்டர் அப்படின்னா 4-10 இயங்கணும், நடிப்புன்னா 5 இயங்கணும். அந்த பாவ கொடுப்பினை இங்கே இல்லாமல் நீங்கள் நான் ஜாதிக்கணும்னா என்ன பண்ணுறது? அப்போ அந்த பிரிவுகளை தேர்ந்தெடுக்கவே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், செயல்படுங்க, வெற்றி பெறுங்க. அற்புதங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. மீண்டும் அடுத்த காலையில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம்.